வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் வந்து ஒரு சம்பவம் போகுது. இந்த சம்பவத்தை பார்க்கும்போது நம்மளுக்கு அப்படியே கோவங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெஞ்சல் அவ்வளோ கோவங்கள் வருது. இந்த சாட்சனாக்கு ஏன் இவ்வளவு திமிரு ஆணவம்? அதாவது டாஸ்க் கொடுக்கறதுக்கு இவங்களுக்கு பொறுப்பு இந்த வாரம் வந்திருக்கு, இல்லைன்னு சொல்லலை. அந்த வன்மத்தை எப்படி கக்குறாங்க பாருங்கள். இதுக்கு முன்னாடி பாய்ஸ் டீம் இப்படியா கொடுத்தாங்க, ஆனால் செம்மையாக முகம் வாங்கினாங்க. கொஞ்சம் நெஞ்ச முகம் கிடையாது, இப்பா செம்ம அசிங்கம். ஏன்னா ராணுவுக்கு இவங்க டாஸ்க் கொடுக்கணும்னு நினச்சி ஒரு விஷயத்த பண்ணால், ராணுவ வந்துட்டு சார்ஜனாவுக்கு ஒரு டாஸ்க்கை கொடுத்து செம்ம கலாய்க்கிறாங்க. அந்த பக்கம் அருண் ஒய்யாரமாக உட்காந்து பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காப்புல. அதுதான் கெடுவான் கேடு நினைப்பான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி ராணுவ வந்துட்டு இங்கேருந்து அங்கே பக்கம் போகிறதுக்கு வந்துட்டு ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க. சாட்சனா என்னன்னா 4 தலகானே தலையில் வச்சு நடக்கணுமா. எங்கே வரைக்கும்? அந்த கோர்ட்டில் வந்து கிச்சனை தாண்டி போகிற வரைக்கும் சமைக்கிறதுக்கு. சரி, ஃபஸ்ட்டு நீங்கள் நடந்து காமிங்க எப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவங்க செஞ்சு காமிக்கிறாங்கல்ல, முன்னாடி பாய்ஸ் டீம் தான் பண்ணாங்க, அதனால் செஞ்சு காமிங்கன்னு சொல்லும்போது இவங்க தான் அப்படி சொல்லிட்டு ஒரு 2 ஸ்டெப் மட்டும் செஞ்சுருக்காங்க. 2 ஸ்டெப் இல்லை, நீங்கள் 2 ஸ்டெப்பில் அவ்வளோ தூரம் நான் போன சொல்லியிருக்கீங்களே, அதை செஞ்சு காமிட்டுக்கன்னு சொல்லும்போது இவங்க தான் இவ்வளோ தான் ஈஸின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தாங்க பாருங்கள். போது கடைசி வரைக்கும் அவங்களுக்கு வந்துட்டு செட் ஆகலை. கொஞ்சம் தூரம் போகிறாங்க தலைகாணி கிளவுழுது, கொஞ்சம் தூரம் போகிறாங்க தலைகாணி கிளவுழுது. கொஞ்சம் நேரத்தில் நம்ம ரஞ்சித் சார் வந்துட்டு அப்ரிஷியேட் பண்ணுறாரு, அம்மா உன்னால் முடியும், கமான்னு. ஏன்டா டாஸ்க் கொடுத்தவங்களுக்கே டாஸ்க் பண்ண வச்சிங்க பாருங்க, நீங்கள் பலே கேடிங்கடா கில்லாடிங்கடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த பொண்ணுக்கு டென்ஷன் ஆகிடுச்சு, இதாவது பண்ணி இந்த விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இந்த பக்கம் என்ன பண்ணாங்க, ஒரு கவர் மாதிரி ஒரு இது மாதிரி இருந்துச்சு, அதை தூக்கி தலையில் கவுத்து விட்டாங்க. இப்போ வந்து இப்படியே போங்களாம், போயிட்டு சமைங்களாம். இதெல்லாம் கொஞ்சம் மனசாட்சி இல்லை உங்களுக்குலாம்? கொஞ்சம் கூட அந்த ஒரு இதுவே இல்லாமல் அந்த ஃபுல்லாக வந்து மூஞ்சியை மூடிக்கிட்டு சமைக்கணுமா? அது எப்படிமா முடியும் அப்படின்னா, அப்படியா சரி அப்போ இங்கேருந்து அங்கே போயிட்டு ஒரு 3 ரவுண்டு அடிக்கணும்னு சொன்னோன்னு இவரு என்ன பண்ணார், ஓ நீ இவ்வளோ பேஜ் பேசுகிறேன்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு அங்கேயே 3 ரவுண்டு அடித்தார். உடனே இன்னும் காண்டாயிட்டாங்க, இங்கேருந்து அங்கன்னா உங்களுக்கு தெரியாத தமிழ் புரியாதா, இங்கேருந்து அவ்வளோ தூரம் போகணுமா? ஏம்மா என்ன நீ வந்து டாஸ்க் கொடுக்குறியா இல்லை அவங்கள வந்துட்டு பழி வாங்கணுன்ற நோக்கத்தில் பண்ணுறியா? இதெல்லாம் விஜய் சேதுபதி அவர்கள் கேட்கலன்னா ஒரு ஹோஸ்ட்டாக இருக்கிறதுக்கு தகுதி இல்லைன்னு தான் அர்த்தம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, இல்லை நீங்கள் அப்படி சொல்லலை இவர் சொல்கிறாரு, அப்படியா சரி இங்கேயே சுற்றுக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அவர் வந்து அதை போட்டிருக்காரு, கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் அந்த பக்கம் சேரை வைக்கிறாங்க. இவர் போகும்போது அந்த சேரை இடித்து விழுந்தால் என்ன, அவர் இதே விஷயத்த ஒரு பொண்ணுக்கு வந்து இவருக்கு பண்ணியிருந்தாங்கன்னா இந்நேரம் இந்த சோசியல் மீடியாவை கொந்தளிச்சிருக்காது. ஆணாதிக்கம் இப்படி பண்ணலாமா ஒரு பொண்ணுக்கு? அதுவும் அந்த பொண்ணு எவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாங்க, இவங்க போகிறாங்க பாவம் நடுவில் வந்து சேரை வச்சு வழி மறைக்கிறாங்களே அப்படின்னு செஞ்சுருக்க மாட்டாங்க. செம்ம காண்டாயிடுச்சு அதை பார்க்கறதுக்கு. என்னடா இது பொழப்பா இதெல்லாம்? இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்துட்டு எப்படி தான் வந்துட்டு இன்னும் உள்ளே வச்சுருக்காங்கன்னு தெரியலன்ற மாதிரி. அதனால தான் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்துட்டு இந்த பொண்ணு மேலே ஒரு பெரிய இதுவே இல்லை, அதனால் ஓட்டு போடுறதுக்கு மறுக்கிறாங்க. ஆனாலும் அவங்க அப்பா பண்ணுற சொம்பு தூக்குற விஷயங்கள் பார்க்கும்போது எவ்வளோ காண்டாது. இந்த பொண்ணால் விஜய் சேதுபதி அவர்களுக்குமே பெரிய கெட்ட பேர் வந்துட்டுருக்கு. அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா இதை பண்ணு அதை பண்ணு டார்ச்சர் பண்ணி அவரும் இஷ்டத்துக்கு வச்சு செஞ்சு ஒரே ரணகலமாக ஆகிப்போச்சு. சரி நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இந்த அளவுக்கு இவ்வளோ கேவலமாக பண்ணுறாங்களே, இதே ஒரு ஆண் பண்ணியிருந்தால் எவ்வளோ பெரிய இஷ்யூவாக இருக்கும். இவங்க இந்த மாதிரி கூலாக பண்ணிகிட்ருக்காங்க, இதையும் தட்டி கேட்கறதுக்கு ஆள் இல்லாமல் இருக்குது. கொடுமை. சரி விஜய் சேதுபதி அவர்களாவது தட்டி கேட்குறாரு பார்க்கலாம். சரி நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இந்த சாட்சனா இந்த மாதிரி ராணுவுக்கு பண்ணுற விஷயங்கள் எப்படி இருக்குது? இதை மாதிரியா வந்து பாய்ஸ் டீம் வந்து கேர்ள்ஸ் டீம் கொடுத்தாங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.